நல்லா இருந்தது படம் பார்க்கறதுக்கு. நாங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ பார்த்தோம். ஆனால் இப்போ எல்லாரோட சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் டிஃப்ரெண்டாக இருந்தது அந்த ஃபீல்டு. சில படங்கள் தான் அதோட தாக்கத்தை ஏற்படுத்தும். படம் பார்த்துட்டு வெளியில் வந்தது நான் நடிச்சன்றதுக்காக சொல்லலை. எனக்கு பர்சனலாக மனிதர்கள் பார்க்கும்போது அதோட தாக்கம் குறைஞ்சது அன்னைக்கு ஒரு நாளைக்காவது இருக்குமோ அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எல்லாரும் பார்க்கணுன்றது நான் எல்லாரும் கேட்டுக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் கைதி, வேட்டையன் இந்த மாதிரி படங்களில் பண்ணியிருக்கேன். அதிலெல்லாம் வருவோம், அப்படி போயிடுவோம், எதுவும் தெரியாது. இதில் த்ரூ அவுட்டாக அதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கூட பார்த்தவங்க எல்லாருமே நடித்தவங்க 5 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக. எல்லாரும் மனிதர்கள் திரைப்படத்தை தேர்தல் பாருங்க. பேருமே படத்தில் நடிச்சிருக்கோம். முதல்ல இவர் ரிவ்யூ சொல்லுவார். இல்லை, எங்களுக்கு இங்கே நடக்கிற எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இதை கொஞ்சம் உள்ள ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ள பரவலுடன் இருக்கு. படம் நல்லா ரிசீவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் மாதிரி வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எதிர்பார்த்தது கொஞ்சம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தேவ் சொல்ற விஷயம் இங்கே எக்ஸிக்யூட் ஆகும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. எல்லாமே அங்கே யோசிச்சு பண்ண விஷயம் எல்லாமே இங்கே ரிசீவ் பண்ணுறாங்க. கிளாப் பண்ண வேண்டிய இடத்துல கிளாப் பண்ணுறாங்க, எமோஷன் ஆக வேண்டிய எமோஷன் ஆகுறாங்க. த்ரூ அவுட் ஒரே ஒரு ட்ராவல் அப்படின்றனால எங்கேயுமே அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகலை. மேஜர் ஏதாவது ஒரு மொபைலோ இல்லை ஏதாவது ஃபோன் காலோ இல்லை லைட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் மற்ற ஆடியன்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அன்றைக்கி மேஜராக அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். நடுவில் ஆள் எழுச்சி போகிறதோ இல்லை லைட் யூஸ் பண்ணுறதோ பக்கத்தில் ஒரு டிஸ்ட்ராக்ட். ஏன்னா இது த்ரூ அவுட்டு டயலாக் ஓரியன்டாக ஒரு ட்ராவல் மாதிரி இது ஒரு கதை. ஸோ அப்போ எங்கேயாவது ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுச்சுன்னா ஆடியன்ஸ்க்கும் மேபி அது இதாக இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் ரொம்ப உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி கேட்குறேன். இந்த கதைக்கு தேவைப்படல, அவ்வளோதான். வாண்டடாக அது மாதிரி பண்ணல. ஒரு இரவு நேரத்தில் அன்டயத்தில் பெண்களுக்கு வேலை இல்லை இல்லையா, பசங்க ஒரு இதில் பிரச்சனை மாட்டிப்பாங்க. அதுலேருந்து எப்படி ரெஸ்கியூ ஆகி வெளில வராங்களா இல்லையா, அவங்களோட மூட் ஸ்விங் என்ன, அந்த ஐடியாலஜி பேஸ் பண்ண ஒரு நாட்டை. ஆனால் பெண்களுமே ரொம்ப வாண்டடா ரசிச்சு பார்த்து போற மாதிரி தான் சொன்னாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஏஸ்தெட்டிக் சென்ஸான ஒரு நல்ல ஒரு அவார்ட் சென்ட்ரிக் மாதிரியான ஒரு ஜானர் தான் இருக்கு. இது நான் நடிச்சனால சொல்லல, அதை கேட்கும் போது எனக்கு அந்த உணர்வு தான் ஏற்படும். ஒரு நல்ல புதுமையான ஒரு சினிமா, த்ரூ அவுட் ஒரு டிராவலா எல்லா இடத்துலயுமே என்கேஜிங்கா இருக்கிற மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிற எல்லாத்தையுமே பிடிக்கும். இன்னொன்று, எந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்க்கணுங்கிறத நம்மளால டிஃபைன் பண்ணவே முடியாது. யாருனாலையும் அதை பார்த்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சா அது அந்த ஒரு தாக்கம் இருக்கும். ஸோ அதனால கூட அந்த படம் பிடிக்காது. எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் மக்களுக்கு தானே பண்றாங்க. மக்களே பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இன்னும் சந்தோஷம். அது விதி. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. இது மனிதர்கள் படம். ஒரு 6 பேரோட ஒரு பேட் சிச்சுவேஷன் நடந்தது. அது என்ன மாதிரி 6 பேர் என்ன டிஃப்ரெண்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. படம் ப்ராக்டிக்கலாக இருந்தது. நார்மலாக குடிச்சிட்டு சண்டை போட்டு அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக இருந்து நல்லா தான் எடுத்திருக்காங்க. நல்லாவே எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு, நல்லா டிஃபரெண்டா இருக்கு, அருமையா இருக்கு. எப்படி சொல்றது, ஃப்ரெண்ட்ஸோட வந்தா பார்க்கலாம், நல்லா இருக்கும். படம் போனதே தெரியல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு 1 டே அந்த நைட்ல நடக்கிற ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ள நடக்கிற அந்த ஒரு விஷயம் தான். இப்போ எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா வெளியே போறாங்க, குடிக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது. அந்த இடத்துல ஒரு கதையை லீக் பண்ணாங்கன்னா லைக் இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க, ஒரு விஷயத்தையும் எப்படி யாரோ ரோட்ல நடக்கும்போது ஒரு சந்தேக பார்வையோட பாக்குறாங்க நம்மளன்ற மாதிரி ஒரு பார்வையோட நல்லா இருக்கு. நம்ம கிட்டே விட்டாங்க கிளைமேக்ஸ். நீங்க என்ன உங்களுடைய கருத்து, நீங்க என்ன நினைச்சீங்களோ அதுதான். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா, என்ன நடந்துச்சு நீங்களே நீங்களே என்ன உங்களுடைய மைண்ட் தாட், உங்களுடைய மைண்ட் தாட், உங்களுடைய சென்ஸ் எப்படி இருக்கும். அது எஸ்எஃப்எக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ரெயின் எஃபெக்ட் எல்லாமே அப்படியே ரியலா நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ்எஃப்எக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. விஷுவலும் நல்லா ஃபிலிம் மேக்கிங் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கு. நீங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து முடிய வரைக்கும் ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கு. ஒரு 4-5 நண்பர்களுடைய வித்தியாசமான அவங்களுடைய தருணங்களை இதில் காமிக்கிறாங்க.
ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக என்னன்னா ஒவ்வொருத்தருடைய எமோஷன்ஸை இதில் கேப்சர் பண்ணிருக்காங்க. ஒரு மனுஷனுடைய எமோஷன்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ என்னன்னா நம்ம ஒரு ஏற்கனவே தெரிஞ்ச நடிகர்களை வச்சு ஒரு படத்தில் எங்கேஜ் ஆகுறதுன்றது வேற, யாருன்னே தெரியாமல் ரொம்ப இயல்பான மனிதர்களோட முகத்தை வச்சுக்கிட்டு இது மாதிரி எங்கேஜிங்காக படம் கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். டைரக்டர் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து என்னன்னா முதல் படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. 5 நண்பர்கள் சேர்ந்து அந்த ஒரு இரவுல என்னென்ன மாற்றங்கள் வருதோ அதெல்லாம் அழகா சொல்லியிருக்காங்க. நல்ல டைரக்ஷன், நல்ல மியூசிக், நல்ல பிஜிஎம், நல்ல என்டர்டைன்மெண்ட். ஒரு லேடிஸ் கேரக்டர் கூட இல்லாம ஒரு படத்தை இவ்வளவு நல்ல முறையா எடுக்க முடியும்னா நல்லா அழகா பண்ணியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான திங்கிங்கு. 2 மணி நேரம் 1.25 மணி நேரம் போனதே தெரியல, அவ்வளோ நல்லா இருந்தது. ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். யார் வேணாலும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடய வந்து பார்க்கலாம், ஜோடியாகவும் வந்து பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லா இருக்கும். இப்பதான் மனிதர்கள் பார்த்துட்டு வந்தேன் படம். இட்ஸ் a 2-hour film, very well knit, கம்ப்ளீட்டா இன்டாக்டா இருக்கு. ஃப்ளோஸ் வெரி பியூட்டிஃபுல்லி, there's no lag. மியூசிக் இஸ் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கு. ரொம்ப அருமையா இருந்தது. நடிப்பு அப்சல்யூட்லி வெரி குட். அண்ட் ஹியூமன் பீயிங்ஸை லிட்ரலி ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டா எப்படி அவங்க இருப்பாங்க, நடந்துக்குவாங்கன்றது இந்த படம் பார்த்தாலுமே புரிஞ்சுக்கலாம். அதை பார்த்து புரிஞ்சுக்கும் போது நம்மளையும் நம்ம ஒரு அனலைஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்குது. as ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், how are we evolving, எப்படி how are we going to change for the betterment அப்படின்றதுக்கு இந்த படம் பார்க்கறதுனால நிச்சயமா we'll get very good answers. I wish all the very best to the மனிதர்கள் team and I wish all the audience இந்த மாதிரி ஒரு நல்ல content they should watch and enjoy, because it is about us human beings and we are all but flesh and blood with all the emotions possible anywhere in the world. We are just a package of your emotions. So all the very best. என்ன பொறுத்த வரைக்கும் 100% below 18 yearsக்கு it is not advisable. 18 years above-na கன்ஃபார்மா பார்க்கலாம். ஏன்னா இதுல ரத்தம் of course இருக்கு. Maybe not direct violence, but 100% situational. ஒரு சிச்சுவேஷன், அந்த என்ன சொல்றது, ஒரு சிச்சுவேஷனால கொடுக்கப்படுற சில நெருக்கடின்னு சொல்றோம் இல்லையா, அதனால இருக்கிற அந்த சைலண்ட் வயலன்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். அண்ட் அஃப்கோர்ஸ் பிசிக்கல் வயலன்ஸும் இருக்கு இந்த லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜஸ்ல. ஸோ விச் மீன்ஸ் டு சே சில்ட்ரன் கேன் அவாய்ட் இட், பட் ஆல் அடல்ட்ஸ் என்ன கேட்டால் above 18 இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் லிட்ரலி பார்க்கணும். ஏன்னா திஸ் இஸ் கோயிங் டு டிஃபைன் ஃபியூச்சர் ஆஃப் வி ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா. அதனால தான் படம் பேரே மனிதர்கள் வச்சிருக்காங்க. இட்ஸ் ரொம்ப அம்சமா இருக்கு. It's portraying exactly all of us, all how each one நம்ம எப்படி different we approach a situation. That is beautifully well portrayed. அதுவும் women இல்லாம இருக்கிறது it is understandable, because there is not a necessity that women இருந்தாதான் ஒரு ஸ்டோரின்றதெல்லாம் கிடையாது. It is not a necessity. Story will define if there is a woman needed or not, and this story certainly does not need a woman. It is well done, so that is it.